20க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட், அது போக பூஜா யூனிட், அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க்குமே வந்துட்டு பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கிச்சன் கம் டைனிங் வித் மாடுலர் கிச்சனோட பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10க்கு 16 கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ பிவிசி ஃபால் சீலிங், அது போக அட்டாச்சு டாய்லெட் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருக்குது 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம், கம்ப்ளீட் ஃபால் சீலிங் ஒர்க், அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. இது 16க்கு 16 மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க. ஸோ இதுலேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, அட்டாச் டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பால்கனி வியூவோட ஒரு அட்டகாசமான 3 BHK வீடு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க நம்ம சொன்ன அந்த ஒரு சூப்பரான 3 BHK வீடுங்க. டியூப்ளெக்ஸ் மாடல் டைப்பில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம் அப்படின்ற கான்செப்ட்லிங்க. ஸோ ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட வந்துட்டு இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் வீடு பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களோட ட்ரீம் ஹவுஸாக கூட இருக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 சென்ட் கிழக்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஜலமூலியில் போர்வெல் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ஷெட் பேக் ஏரியா கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது டேமேஜ் ஒர்க் வருது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ போர்ட்டிக்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 13க்கு 14 ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போது பார்த்திங்க அப்படின்னா டீ குட் மெயின் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. 20க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குங்க ஹால் வந்து. ஃப்ரண்ட் டைப் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா 6x6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு விண்டோவும், அதுபோக 4x6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு விண்டோவும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட், அதுபோக வந்துட்டு பூஜா யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸு கீழே வரக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா உட்லிட் ஏரியாவை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு யூபிஎஸ் பொசிஷன் எல்லாமே வந்துட்டு இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2x4 மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ நல்லா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால சூப்பராக வெளிச்சமாக இருக்குதுங்க வீடு வந்துட்டு. அது போக ஃபால் சீலிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்து ஹால் ஏரியா ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால், கிச்சன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் பற்றி பார்க்கலாங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட அக்னி மூலையிலிங்க சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து அமைச்சிருக்காங்க. 10க்கு 16 அப்படின்றதா கிச்சன் கம் டைனிங்கோட மெஷர் பண்ணுங்க. ஸோ டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லா வீட்லேயுமே பண்ணுற மாதிரி டேபிள் டாப் வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் கலரில் வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து 10 ஃபீட் வரைக்குமே வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஏரியாவில் மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவில் வந்து நமக்கு வந்து 6x6 ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டைப் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு கீழே வரக்கூடிய ஏரியாவை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உட்லைட் ஏரியாவை வந்துட்டு டோர் போட்டு நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம்ங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கலர் சேஞ்சஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் இருக்கிற ஃப்ளோர் டைல்ஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இருக்குதுங்க. கம்ப்ளீட் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுபோக ஸ்டடி டேபிள் இருக்குதுங்க. பிவிசி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க. 4x4 ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ், வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து ஒன்ஸ் புக் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க பில்டருங்க. ஸோ வாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துருக்கக்கூடிய வீடு எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் வந்து ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர்கேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்துட்டு எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டாக வந்து நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுபோக மேலே இருக்கக்கூடிய லேண்டிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே ஏறும்போது தலை இடிச்சிக்காத அளவுக்கு நல்ல ஒரு ஹைட்டாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மினி ஹால் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் ஏரியா எல்லாமே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் ஏரியாவில் ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மினி ஹாலுங்க. ஹால் ஏரியாலையும் 3x4 ஒரு யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இப்போ பார்த்துருக்குது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுபோக ஃபால் சீலிங் ஒர்க் இங்கேயுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்த மாதிரியே வந்து 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரௌன் வித் நமக்கு ஒயிட் கலர் பேட்டர்னில் வந்து அமைச்சிருக்காங்க. நான்ஸ்கிட் டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்து அமையுதுங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது பெட்ரூம், 3வது பெட்ரூம்ங்க. ஸோ 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு லார்ஜான பெட்ரூம்ங்க. ஸோ ஸ்பேசியஸாக இருக்குதுங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு கிரிட் டிசைனில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளோர் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரூம்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சேம் ஒரே கலரில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 4x4 ஒரு யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பொறுத்த வரைக்கும் 10 feet வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் கலர் பேட்டர்னில் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ மூணு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 3 பெட்ரூம்லேயுமே வந்துட்டு அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஸ்டேர் கேஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே வந்து பால்கனி ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீட்டோட பால்கனி வியூங்க. பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து நமக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு பால்கனி ஏரியாவில் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஓப்பன் டெரேஸ்க்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டேர் கேஸ் வந்து அவுட் சைடில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சிமெண்ட் மாட்டர் வச்சு நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி எம்எஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட்ரைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைசர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நல்ல ஒரு நீட்டான உயரத்தில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைசர் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஓப்பன் டெரேஸுங்க. நீட்டாக வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 1000 லிட்டரில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர் ஹெட் டேங்க் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கீரணத்தம் ஐடி பார்க்கு ரொம்ப க்ளோஸராக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கீரணத்தம் ஊரை ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் டீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் எதனால் நம்ம வந்து வீடியோவில் சொல்கிறது இல்லை அப்படின்னா இப்போ வந்து இந்த வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குதுங்க. ஸோ எல்லாம் முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸிங் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு